ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓபிஜியில் சம் இம்பார்ட்டன்ட் கீநோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சில கீ பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபண்டல் ஹைட்னா என்ன அப்படின்னா, ஸோ த மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் பிட்வீன் தி சிம்பைசஸ் பியூபிஸ் டு தி அப்பர் போர்ஷன் ஆஃப் தி யூட்ரஸ், அதுதான் வந்து ஃபண்டல் ஹைட். அதாவது 24th வீக் அப்புறமும் இந்த ஃபண்டல் ஹைட்டும் அண்ட் ஜெஸ்டேஷனல் ஏஜும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாகவே இருக்கும். மேபி 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் வந்து வேரி ஆகும். ஃபண்டல் ஹைட்டை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா சென்டிமீட்டர்ஸில், இன்ச் டேப்பில் சென்டிமீட்டர்ஸில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஃபண்டல் ஹைட் பார்க்குறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபீட்டல் க்ரோத் எப்படி இருக்குது, ஃபீட்டல் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது எந்தெந்த வீக்ஸில் ஃபண்டல் ஹைட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ 16th வீக்ஸ் அப்படின்னா இந்த ஃபண்டல் ஹைட் ஆஃப் வே பிட்வீன் தி சிம்பைசஸ் பியூபிஸ் அண்ட் தி அம்பிளிகஸ். 22 வீக்ஸில் அட் தி லெவல் ஆஃப் அம்பிளிகஸ். At 36 weeks la syphoid process. Then after 36 weeks the fetus grow down into the pelvic cavity for the preparation of labor. The duration of pregnancy, அதாவது நம்ம ப்ரெக்னென்சி வந்து எவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ லூனார் மந்தில் சொன்னோன்னா அது 10 லூனார் மந்த்ஸ் இருக்கும். நம்மளுடைய கேலண்டர் மெத்தடில் வந்து சொன்னோன்னா 9 கேலண்டர் மெத்தட் அண்ட் 7 டேஸ். இப்போ டேஸில் வந்து 280 டேஸ், வீக்ஸில் 40 வீக்ஸ். இப்போ ஜெஸ்டேஷனல் ஏஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் டே ஆஃப் தி லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியட், அதை வச்சு தான் வந்து நம்ம ஜெஸ்டேஷனல் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதே வந்து இந்த ஃபர்டிலைசேஷன் ஏஜ் எவ்வளோ, ஓவுலேட்ரி ஏஜ் அப்படி எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம டோட்டலுடைய ப்ரெக்னென்சி பீரியட் இருக்குல்ல 280 டேஸ், அதில் வந்து ஒரு 14 டேஸை வந்து லெஸ் பண்ணிட்டா, ஸோ 266 டேஸ் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்சி அப்போது சம் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ்னால மதருடைய பாடியில் சம் சிம்டம்ஸ் வந்து வில் ஹேப்பன்ஸ். ஸோ அதில் வந்து ஓசியாண்டர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசியாண்டர் சைன் என்னென்னா, ஸோ இந்த பல்சேஷன் வந்து லேட்ரல் ஃபார்னிக்ஸில் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ஓசியாண்டர் சைன். இது வந்து எப்போ நம்ம ஃபீல் பண்ணலாம்னா 8th வீக்கில் தான் ஃபீல் பண்ண முடியும். அதாவது இன்க்ரீஸ்டு பல்சேஷன் ஃபெல்ட் த்ரூ தி லேட்ரல் ஃபோனிசஸ் அட் 8th வீக். இது பேர் ஓசியாண்டர் சைன்ஸ். பிளசண்டல் சைன். வாட் இஸ் பிளசண்டல் சைன்? அதாவது ஃபீட்டஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகுது, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் யூட்ரஸில் போய் தங்குது, ஒரு இடத்துல போய் தங்குது, அப்போ வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் வந்து ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து பிளசண்டல் சைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது a slight bloody discharge from the vagina coinciding with the implantation of an embryo in the uterus. This is called placental sign. நெக்ஸ்ட்டு யூட்ரைன் சைஸ், அதாவது எந்தெந்த வீக்கில் யூட்ரஸுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 6th வீக்கில் இந்த யூட்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹென்ஸ் எக், அதாவது கோழியுடைய முட்டை ஷேப்பில் இருக்கும். 8th வீக்கில் கிரிக்கெட் பால் கன்சிஸ்டன்சி, கிரிக்கெட் பால் ஷேப்பில் இருக்கும். 12th வீக்கில் ஃபீட்டல் ஹெட் ஷேப்பில் வந்து யூட்ரஸ் வந்து இருக்கும். ஆனால் வந்து 12th வீக்கில் வந்து பைரிஃபார்ம் ஸ்டேஜ், அதாவது நார்மல் யூட்ரஸுடைய ஷேப் என்னென்னா பைரிஃபார்ம் ஷேப். அந்த ஷேப் வந்து எப்போ வந்து வருது, ப்ரெக்னென்ட் யூட்ரஸ் வருதுன்னா 12th வீக்கில் வரும். ஆனால் அந்த ஷேப்பு ப்ளஸ்ஸு அந்த யூட்ரஸ் எப்படி இருக்கும், குளோபுலராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஸ்காசிக் சைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இம்ப்ளான்டேஷன்ஸ் நடக்குதில்ல, அது வந்து லேட்ரலாக போய் நடந்தது அப்படின்னா இந்த க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா ஏசிமெட்ரிக்கல் க்ரோத்தாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு சைடு வந்து மோர் ஃபார்ம் இருக்கும் தேன் தி அதர் சைடு. ஸோ பிஸ்காசிக் சைன் அப்படிங்கிறது ஏசிமெட்ரிக்கல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி யூட்ரஸ் இன் லேட்ரல் இம்ப்ளான்டேஷன் வேர் ஒன் ஆஃப் இஸ் மோர் ஃபார்ம் தேன் தி அதர் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து பாமார் சைன்ஸ். வாட் இஸ் பாமார் சைன்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த வெஜினல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பண்ணும்போது யூட்ரஸை வந்து செக் பண்ணும்போது த எக்ஸாமினர் வில் ஃபீல் தி ரெகுலர் ரிதமிக் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஏர்லி வீக்ஸில் 4 to 8 வீக்ஸில், அதுதான் வந்து பால்மார் சைன்ஸ். The regular rhythmic uterine contractions can be elicited during bimanual examination as early as 4 to 8 weeks. அதுக்கு பேர் தான் வந்து பால்மார் சைன்ஸ். லீனியா நயக்ரானா சம் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதில் ஸ்கின் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது, லீனியா நயக்ரா அண்ட் ஸ்ட்ரையா கிராவிடாரா, பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் தி மசில், அப்டாமினல் மசில் ஃபைபர்ஸ்.
ஸோ இந்த லீனியர் நயக்ரா அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு திக் லைன் லீனியர் பிக்மெண்டட் zone எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் தி symbiosis pubis to தி ensiform cartilage. இது எப்போ இருக்குன்னா 20th வீக்கில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸ்ட்ரையர் கிராவிடாரம் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து போத் பிங்க் கலரில் இருக்கும், இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா வேரியிங் டிகிரீஸில் இருக்கும். அது வந்து எங்கன்னா லோயர் அப்டமனில் இருக்கும், ஃப்ளாங்க் ரீஜனை டுவர்ஸ் தி ஃப்ளாங்க் ரீஜனை பார்த்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரையர் கிராவிடாரம். So striae gravidarum of varying degree are visible in the lower abdomen more towards the flanks. அதுக்கப்புறம் வந்து பலாட்மெண்ட்னா என்ன அப்படின்னா த எக்ஸாமினர் வந்து ஃபீல் தி ஃபீட்டல் பார்ட்டை வந்து த்ரூ தி வஜைனா வந்து ஃபீட்டல் பார்ட் ஃபீல் பண்ணும்போது வந்து அதாவது குழந்தை அந்த பார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது அப்போ குழந்தை அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து பலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒன்று இன்டர்னல்னு பண்ணுவாங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னல் பலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வெளியில் வந்து பலாட்மெண்ட் எப்போ நம்ம பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் பலாட்மெண்ட் இஸ் எலிசிட்டட் அஸ் தி 20th வீக். அப்புறம் இன்டர்னல் பலாட்மெண்ட் வந்து எப்போ பண்ண எலிசிட்டட் பிட்வீன் 16 to 28th வீக்கில் தான் வந்து பண்ணணும். நம்ம ஃபீட்டல் ஹார்ட் ஸ்டவுன் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பில் நம்ம எப்போ கேட்க முடியும் அப்படின்னா 18 to 20 வீக்ஸில் தான் வந்து கேட்க முடியும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 110 to 160 பீட்ஸ் பெர் மினிட். எக்ஸ்ரேயில் நம்ம ஃபீட்டலில் ஸ்கெலிட்டல் ஷேடோ வந்து விசிபிளாக இருக்கும் எப்போனா 16th வீக்கு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினர்ஸ் வந்து ஃபீட்டல் வெயிட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஃபார்முலாக்கு பேர் ஜான்சன்ஸ் ஃபார்முலா. அதாவது இந்த யூட்ரஸுடைய ஃபண்டல் ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் ஆஃப் தி ஃபீட்டல் ஹெட் வந்து எந்த ஸ்டேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஃபீட்டல் இவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபண்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஃபண்டல் ஹைட் இன் சென்டிமீட்டர் மைனஸ் n இன்ட்டு 155. இப்போ ஃபண்டல் ஹைட் வந்து 32 வீக்ஸ் இருக்குது. ஆனால் n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபீட்டல் ஹெட் அதாவது ஸ்டேஷன் ஆஃப் தி ஃபீட்டல் ஹெட் வந்து above the ischial spine and below the ischial spine. above the ischial spine n வந்து நம்பர் வந்து 12, below the ischial spine n நம்பர் வந்து 11. இப்போ 32 வீக்ஸ்னு இன்ட்டு -2 ஸ்டேஷனில் வந்து பேபி ஹெட் இருக்குது அப்படின்னா அப்போ 32 இன்ட்டு 12 32 minus 12 into 155. அப்போ அந்த ஃபீட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 3100 கிராம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேபியோடைய வெயிட்டை வந்து ஒஜிஷியன் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ சம் கண்டிஷன்ஸ் வந்து மதருக்கு இருந்துச்சு அப்படின்னா பேபிக்கு வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ தி மதருக்கு வந்து என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சிஃபிலிஸ் இருந்துச்சு அப்படின்னா மதருக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து மென்டல் அண்டு ஃபிசிக்கலி வந்து கோமார்பிட் சப்நார்மாலிட்டி டிஃபார்மிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் காண்டைலோமா அக்குமினேட்டம் அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அது வந்து இந்த கண்டாமினேஷன்ஸ் வந்து நார்மல் டெலிவரி ஆகுறப்போ தான் நடக்குது. மெயினாக வந்து பேபிக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா எபிதீரியல் டியூமர்ஸ் ஆஃப் தி மியூக்கஸ் மெம்பரைன் ஆஃப் தி லாரிங்ஸ், அதாவது லாரிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த எபிதீரியல் வந்து டியூமர்ஸ் வந்து வரும். கொனேரியா அதாவது கொனேரியா வந்து நார்மல் டெலிவரி அப்போ தான் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் பேபிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் அப்தால்மியா நியோனேட்டரம், நிமோனியா, செப்சஸ் இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் பேபிஸ்க்கு. கிளமைடியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துன்னா பேபிஸ்க்கு வந்து நியோனேட்டல் கன்ஜக்டிவைட்டஸ் அண்ட் நிமோனைட்டஸ், தென் ப்ரீமெச்சூர் ரப்ச்சர் ஆஃப் மெம்பரைன், ப்ரீமெச்சூர் லேபர், போஸ்ட்மார்ட்டம் எண்டோமெட்ரைட்டிஸ். ஸோ இப்போ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் மதர் வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்க, ஸ்மோக்கிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்குது. இப்போ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் மெயினாக வந்து காம்ப்ளிகேஷனாக ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அப்ரப்ஷியோ பிளாசண்டா, ஃபீட்டல் பிராடிகார்டியா வந்து இருக்கும். ஏன்னா ட்ரக்ஸ் எடுக்கும்போது ஃபீட்டல் பிரெயின் வந்து சப்ரெஷன் ஆகும், அதனால் ஃபீட்டல் பிராடிகார்டியா ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்மோக்கிங்னால வந்து லோ பர்த் வெயிட் இருக்கும், ஹையர் இன்சிடென்ஸாக பர்த் டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஸ்டில் பர்த்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆல்கஹால் வந்து கன்சப்ஷன் பண்ணும்போது ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ட்ரெக்கோமோனியாசிஸ் பார்க்குறது மெயினாக ப்ரீமெச்சூர் ரப்ச்சர் ஆஃப் மெம்பரைன்ஸ் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் எண்டோமெட்ரைட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சில டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. எதுக்கு என்ன டெஸ்ட்னா ஃபர்ன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இந்த ஃபர்ன் டெஸ்ட் வந்து எதுக்கானா ப்ரெசன்ஸ் ஆஃப் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லீக்கேஜ், அதாவது மதருக்கு வந்து அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஃபர்ன் டெஸ்ட்டு.
தென் நைட்ரசன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு கூட பிரசன்ஸ் ஆஃப் அம்னியாட்டிக் ஃப்ளூயன் இன் வெஜினல் செக்ரீஷன்ஸ், அதாவது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் யூரினா வெஜினல் இது அம்னியாட்டிக் ஃப்ளூயிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நைட்ரசன் டெஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைப்ரோநெக்டின் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபீட்டஸுடைய ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் வஜைனால. எப்போன்னா லேபர், அதாவது இன்கேஸ் மதருக்கு வந்து லேபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அது இருக்கும். அப்போ இன்கேஸ் ப்ரீடம் லேபர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபைப்ரினோநெக்டின் டெஸ்ட்டுங்கிறது பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் தி சம் இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ். ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ if you like this channel, you can subscribe to me and ring the bell button. You will receive my notifications. Thank you.